ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் 7th டாபிக் மென்சுரேஷன். மென்சுரேஷனாலே ஷேப்ஸு அந்த மாதிரி கான்செப்டில் தான் வரும். ஏரியா, பெரிமீட்டர், சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கில் என்ன எதோட ஏரியாலாம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 7.1 ஃபுல்லுமே ட்ரையாங்கிளில் நமக்கு நிறைய டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் தெரியும். என்ன அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொல்லலாம். ஈக்குவலேட்டர்னால் 3 சைடும் சேமாக இருக்கும். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். ரைட் ட்ரையாங்கிள்னால் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், 3 சைடுமே வேறு வேறு லென்த்தில் இருக்கும், 90 டிகிரி இருக்காது. அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு பிளாட்டோ லேண்ட்மார்க்கோ எதாக வேணாலும் இருக்கலாம். அதோட ஏரியா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா ஸ்பெசிஃபிக் ட்ரையாங்கிளுக்குமே செப்பரேட் ஃபார்முலா உண்டு. இப்போ இந்த 7.1க்கு தேவையான ஒரே ஒரு ஃபார்முலா வந்து ஏரியா ஃபார் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ரூட் ஆஃப். ஓகே, எஸ்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா a plus b plus c divided by 2 divided by 3 கிடையாது. இது வந்து find the area of a non-equilateral triangle. அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முக்கோணத்தோட ஏரியா பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற லேண்ட்மார்க் எது வேணாலும் எடுத்துக்கிடலாம். இப்போ எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். சம் என்ன அப்படி, using Heroin's formula find the area of the triangle whose sides are 10 cm, 24 cm and 26 cm. இந்த மெஷர்மெண்ட் இருக்கிற ட்ரையாங்கிளோட பரப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரையாங்கிளோட லேண்ட்மார்க்கு இப்படி தான். நாங்கள் ஒரு ஷூ கடைக்கு போனோம். அந்த ஷூ கடையோட ஷேப் இப்படி தான் உணக்கம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு. அந்த மாதிரி லேண்ட்மார்க் நிறைய இருக்கும். அந்த லேண்ட்மார்க்கோட ஏரியா கண்டுபிடிக்கிறது. இப்போ ஏபிஏ வந்து 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இது 24, இது 26. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா தான். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு என்னது 10 ப்ளஸ் 24 ப்ளஸ் 26 டிவைடட் பை 2. இதை ஆட் பண்ணோன்னா இது வந்து 40, 50, 60 டிவைடட் பை 2னா நமக்கு எஸ்ஸோட வேல்யூ வந்து என்னது 30. எஸ்ங்கிறது மிட் பாயிண்ட் அப்படிலாம் இல்லை, ஃபார்முலாவுக்கு நான் யூஸ் பண்ணுற வேல்யூ. சர்ஃபேஸ் எஸ்ன்னு நேம் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஸ் மைனஸ் ஏ. எஸ் வந்து 30, ஏ வந்து 10ன்னு எடுத்துருக்கிறேன். 30 மைனஸ் 10 வந்து 20. அடுத்து எஸ் மைனஸ் பி, ஃபார்முலாவில் இருக்கிறது வந்து என்னது எஸ் மைனஸ் பி. எஸ் வந்து 30, பி வந்து 24. சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6. நெக்ஸ்ட்டு எஸ் மைனஸ் சி, 30 மைனஸ் 26 சப்ராக்ட் பண்ணால் கிடைக்கிறது 4. இப்போ இந்த வேல்யூ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஏரியாங்கிறதுனால ஏங்கிற லெட்டரை யூஸ் பண்ணுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. எஸ்ஸோட வேல்யூ வந்து என்னது 30 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ வந்து 20 இன்ட்டு 6 இன்ட்டு 4. ஸ்கொயர் ரூட் சிம்பிள் தான். இப்போ 30 நான் எப்படி எழுதலாம், 5 6 ஆர் 30 போடலாம். 20 4 5 ஆர் 20, 6 இன்ட்டு 4 எல்லாமே டபுள் டைம் இருக்குது. 5 2 டைம்ஸ் இருக்குது, 6 2 டைம்ஸ் இருக்குது, 4. அப்போ இதை எப்படி எழுதலாம், 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6. இப்போ ஏரியாஸ் ஈக்குவல் டு 5 4 சார் 20, 2 இன்ட்டு 6 120 மீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த நான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இந்த சமூக ஆன்சர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.